நண்பர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக். படித்தது பல் மருத்துவம், பயிற்சி செய்கிறது அக்குபஞ்சர் மருத்துவம். இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, இந்த நோயை பற்றி கூகுளில் தேடி தகவல்களை தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு தன்மை இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது நமக்கு புரியறதுக்கு நம்ம உடனே கூகுளில் போய் அது என்ன கண்டிஷன், அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேல்யூ கூட இருந்தால் என்ன, குறைச்சலாக இருந்தால் என்ன, இப்படியெல்லாம் கூகுளில் போய் தேடி பார்க்குறத நம்ம எல்லாருமே அதை இயல்பாக பண்ணுறோம். ஆனால் அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்னு நமக்கு தெரியணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு கேட்ராக்ட், கண் புரை அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. ஒரு வாரம் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது செக் பண்ணவங்க, என்னங்க இப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஒரு வாரத்துக்கு இந்த மருந்தை போட்டு அப்புறம் வாங்க, அப்போ தான் தையல் பிரிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி போனதுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ட்டு. உடனே நான் ஏன்னா கேட்ராக்ட் சர்ஜரி இன்ஃபெக்ஷன் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. சரி, இன்ஃபெக்ஷனாக என்ன, அது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அது என்ன ஏதுன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா, இன்ஃபெக்ஷன் இப்படி ஆகும் அப்படி ஆகும், கேட்ராக்ட் சர்ஜரியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரேரு, அப்படியானா இப்படி கண் பார்வையே போயிடலாம், இப்படி எல்லாம் இருக்குது தகவல். ஒரு 10-15 நிமிஷம் இதை படித்த உடனே எனக்கே ரொம்ப பயமாகிடுச்சு, பதட்டமாகிடுச்சு. ஆனால் இப்போ அதுக்கடுத்த ஒரு வாரம் கழிச்சு இப்போ மருந்தெல்லாம் போட்டு இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகிடுச்சு, தையல் பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த மனநிலைமையை எது உருவாக்குது அப்படின்னா, அந்த துறை சார்ந்த அனுபவம் இல்லாத, மருத்துவராக இல்லாத ஒருத்தர். எனக்கு மருத்துவ பின்புலம் இருக்கும்போதே எனக்கு குழப்பமோ பதட்டமோ சுலபமாக வருது. ஆனால் அது என்னன்னே புரியாத ஒரு சாமானியர் கூகுளில் போய் நோயை பற்றி பார்த்தாங்கன்னா ரொம்ப பயந்துருவாங்க. வயிற்று வலின்னு நீங்கள் போனீங்கனாலே பெருக்குடல் புற்றுநோய் பற்றி இருக்கும், தொண்டை வலின்னு போனீங்கன்னா த்ரோட் கேன்சர் பற்றி இருக்கும், கர்ப்பப்பைன்னு போனால் கட்டாயம் புற்றுநோய் பற்றின தகவல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், இது எல்லாருக்குமே, மருத்துவம் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒயிட் காலர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. பட் என்னென்னா, மருத்துவ மாணவர்களுக்கு இந்த செகண்ட் இயர் போதெல்லாம் அவங்க படிக்கிற அறிகுறிகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே தோணும்னு சொல்லுவாங்க. பயந்துருவாங்க. எல்லா நோயுமே என்னமோ தனக்கு இருக்கிற மாதிரி, சில நோய்கள் எல்லாம் தனக்கு இருக்கிற சிம்டம் எல்லாமே ஏதோ ஒரு நோயோட அறிகுறி மாதிரி அவங்களுக்கு தோணும். அதனால் நோய் பற்றின தகவல்கள் அதிகப்படியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்லப்படுதுன்னா, நோய் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் அறிகுறிகள், முன்கூட்டியே இதெல்லாம் பார்த்து புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோயிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம், இதெல்லாம் ஸ்ட்ரோக் வரதுக்கான அறிகுறி, இதையெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அறிகுறி, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த அறிகுறிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பெருசாக பிரயோஜனமே இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? உண்மையாங்க, ஒரு பிரபலமான இருதய நிபுணர் கூட சொல்லியிருக்காரு, இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு நான் இசிஜி, எக்கோ எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல்னு நான் சொல்லிட்டா கூட நாளைக்கு ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். அப்போ நம்ம எதையுமே வெறும் நோயாக அணுகி அதை தடுக்க முடியாது. ஒட்டு மொத்தமாக நல்லபடியாக வாழறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரியாக கடைபிடிக்கும் போது மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால் கூகுளில் நோயை பற்றி தயவுசெய்து பார்க்காதீங்க. செரிமானத்தை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கோங்க, தூக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பற்றி புரிஞ்சுக்கோங்க, நியூட்ரிஷன் பற்றி புரிஞ்சுக்கோங்க, ஹாப்பினஸ் பற்றி புரிஞ்சுக்கோங்க, எமோஷன்ஸ் பற்றி புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான தேவை. நோய் பற்றின தகவல்கள் இல்லை. நன்றி.